தலையில் சுமக்கும் இறையனாறு. கங்கை ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர், தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு, அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு, உனக்கு உற்றாறு, உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. சீரோடும் சிறப்போடும் நடந்தேறி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய 23வது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று அற்புதமான ஒரு தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய நல்லாசிரியர் ஐயா திருஞான சம்பந்தம் அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் வணக்கத்திற்குரிய ஐயா பாலச்சந்திரன் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இயக்குனர் ஸ்ரீநாத் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற துணை தாளாளர் சகோதரர் கேசவ் பாலாஜி அவர்களே, எனக்கு முன்னால் அற்புதமான உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நின்று கொண்டிருக்கிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று மகாகவி பாடிய அந்த பாடலுடைய வரிகளில் நிரூபணம் ஆவது மாதிரி இப்படி ஒரு கிராமத்தின் ஓரத்தில் இத்துணை அழகான ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்து அதை வண்ணமயமாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை நான் முதலில் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உண்மையிலேயே நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் படிக்கிற வாய்ப்பு என்பது கூட அரியிருந்தது. படிப்பதற்கு கூட வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைத்ததில்லை. பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டு மொழி மலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், 8ஆம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார் என்று கவியரசர் கண்ணதாசன் தன் சுயசரிதையில் அழுதார். கண்ணதாசனுக்கு கிடைக்காத வாய்ப்பு என் கண்மணிகளுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. துணை ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றதற்காக அந்த விண்ணப்ப பாரத்தை தந்து ஆபிரகாம் லிங்கன் அதை பூர்த்தி செய்கின்ற பொழுது படிப்பு கல்வி தகுதி என்கின்ற இடத்தில் நான் கண்ணீரோடு கொஞ்சம் படிப்பு என்று எழுதினேன் என்று ஆபிரகாம் லிங்கன் எழுதினானே, அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு, அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு கிடைக்காத வாய்ப்பு என் கண்மணிக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஏன் வறுமை இவர்களை படிக்க விடவில்லை. ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஜேடிஆர் டாட்டாவிடம் 90வது வயதில், அவருடைய 90வது வயதில் ஒரு நிருபர் கேட்கிறார், உங்கள் மனதிலே தீராத ஏக்கம் என்று ஏதேனும் ஒன்று உண்டா என்று. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் ஜேடிஆர் டாட்டா சொன்னார், நான் எனக்கு மேல்நிலை கல்வியை முடித்த பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் தந்தை அந்த மேல்நிலை கல்வியை முடித்தவுடன் என்னை தொழிற்சாலையில் கொண்டு வந்து விட்டுவிட்டார். அதனால் கல்லூரியிலே படிக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் இந்த வயதிலும் எனக்கு இருக்கிறது என்று இந்தியாவின் பணக்காரர் டாட்டா சொன்னார். என் கண்மணிகளுக்கு எதிர்காலத்தில் கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த அம்பாள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை அற்புதமாக நடாத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய பாதங்களை நான் இங்கிருந்து வணங்குகிறேன். அதுதான் முக்கியம். ஏனென்றால் சொல்வார்கள், கொஞ்சம் படித்தவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்தியாவிற்கு இருக்கிற சோகமே, கொஞ்சம் படித்தவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், நிறைய படித்தவர்கள் நாட்டை விட்டே வெளியேறுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் சகோதரர் கேசவ் பாலாஜி அவர்கள் ஒரு பிஇ முடித்து MBA படித்த பிறகு ஒரு கிராமத்திலே இருக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு தான் நடத்த வேண்டும் என்று நகரத்திலிருந்து இவர் கிராமத்திற்கு வந்திருக்கிறாரே,
அவரை எனக்கு வணங்க தோன்றுகிறது, வாழ்த்த தோன்றுகிறது. அதுதான் இந்த இடத்திலே எனக்கு ரொம்ப முக்கியமாக தோன்றுகிறது. ஆனால் முதலிலிருந்தே கவனித்துக் கொண்டு வருகிறேன். ரொம்ப உணர்வோடு ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு வியாபார ஸ்தலமாக நடத்தாமல் ஒரு உணர்வோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இந்த பகுதி முன்னேற வேண்டும், மக்கள் கல்வி கற்க வேண்டும், அவர் எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு செய்கிறார்கள். அதுதான் முக்கியம். தமிழகத்தினுடைய வேளாண்மை துறை அமைச்சராக அண்ணன் காளிமுத்து அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு கல்லூரிக்கு சென்றிருக்கிறார். மரம் நடு விழா. கல்லூரி முதல்வர் ஒரு இடத்தை சுட்டி காட்டி இந்த இடத்தில் மரம் நடுங்கள் என்று சொன்னார். உடனே அமைச்சர் காளிமுத்து கேட்டாராம், ஏன் இந்த இடத்தில் நட வேண்டும், அந்த இடத்தில் நடலாமே என்று வேறொரு இடத்தை காண்பிக்கிறார். உடனே கல்லூரி முதல்வர் சொன்னாராம், இல்லை இல்லை, நாங்கள் வருடா வருடம் இந்த இடத்தில் தான் மரம் நடுவோம் என்று சொன்னாராம். ஆக மரத்தை வளர்க்கிறதே இல்லை, நடுறதோடு சரி. ஒரு சாதாரண விஷயத்தில் கூட உணர்வு இல்லை. அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே உள்ளத்தினுடைய உணர்வு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் மக்களிடம் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அல்லது இல்லமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும். ஒருமுறை அதே காளிமுத்தவர்கள் காமராஜர் நூற்றாண்டு விழாவிலே பேசுகின்ற பொழுது பேசிய பேச்சு எனக்கு இன்னும் நினைவிலே இருக்கிறது. அவர் சொன்னார், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் 3 பேரில் ஒருவருடைய அருள் வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் 3 பேரில் ஒருத்தருடைய அருள் வேண்டும். ஒன்று, அவனுக்கு சரஸ்வதியின் அருள் வேண்டும், படிப்பு இருக்கணும். இல்லை லட்சுமியின் அருள் வேண்டும், பணம் இருக்கணும். 2 இல்லைன்னா மன்மதனின் அருள் இருக்கணும், ஆள் அழகா இருக்கணும், நடிச்சு பிழைச்சிக்கலாம். அவர் சொல்லிவிட்டு சொன்னார், மன்மதனின் அருளும் இல்லாமல், லட்சுமியின் அருளும் இல்லாமல், சரஸ்வதியின் அருளும் இல்லாமல் இந்த உலகத்திலே ஜெயித்த ஒரே மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னார். காரணம், அவர் மக்களை நேசித்தார், மக்களுக்காக தன்னை ஒப்படைத்தார். இப்படி கல்வி நிலையங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் காமராஜருடைய நினைவு வருகிறது. நான் கூட எழுதுவேன், என்னுடைய கவிதையில் எழுதுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தக பையை, பள்ளிக்கூடங்களுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தக பையை, இவர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை. காமராஜர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை. அதனால்தான் இந்த திட்டம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரே, அது சாதாரணமானது அல்ல. சில பேர் கேலி செய்யலாம், அது வேறு. ஆனால் உணவு என்பது மிக முக்கியம். ஒரு மாணவனுக்கு கனவு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு உணவு தேவை. அதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அப்படி ஆரம்பித்து வைத்தார். அதனால்தான் கண்ணதாசன் சொல்லுவான், தன்னிலவே தென்பொதிகை சாரலே தங்கமே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என்று பாடினார். காவிய கவிஞர் என் ஞான தந்தை வாலி பாடினார், சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன். காமராஜரை பற்றி அன்று நடந்த கவியரங்கத்தில், காமராஜர் மறைந்த போது நடந்த கவியரங்கத்தில் வாலி பாடினார், சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன். ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணயம் மிக்கவன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் என்று சொன்னார். ஆக அந்த பெருந்தலைவருடைய காமராஜருடைய கனவை நனவாக்குவது மாதிரி இந்த கிராமப்புறத்திலே ஒரு கம்பீரமாக நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறீர்கள். நான் பார்க்கிறேன், எனக்கு எதிரே தெரிந்த மலையை விடவும் நீங்கள் உயர்ந்தவர்கள், அந்த எதிரே இருக்கிற மலையை விடவும் நீங்கள் உயர்ந்தவர்கள். அதுதான் முக்கியம். அதைத்தான் நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட இடம். அருமையாக பேசுகின்ற பொழுது ஐயா தெரிஞர் சம்பந்தம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மனதிலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனதிலே நீங்கள் உங்கள் குழந்தைகளை உருவாக்குவதற்கு நம்பிக்கைகளை வையுங்கள் சொன்னார். அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவான், எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தாங்க, எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான், பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, மனம்தான் அடிப்படை. அவர் எழுதுவான், புஷ்ப மாளிகா என்கிற புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதுவான், அப்பா பையன்கிட்ட கேட்பார், தம்பி நாமெல்லாம் நிலத்தில் வாழ்கிறோம், மீன்கள் நீரில் வாழ்கிறது, மீன்கள் நீரில் வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா அப்படின்னு அப்பா மகன்கிட்ட கேட்பார். அதுக்கு பையன் அப்பாட்ட சொல்லுவான், அப்பா மீன்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை, ஆனால் தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது. அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் எழுதுவான், எப்படி மீன்கள் தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதனால்தான் பழனி என்கிற படத்தில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடலில் கண்ணதாசன் எழுதினான்,
பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எல்லாவற்றிற்கும் காரணம் மனம். அந்த மனதை செம்மைப்படுத்துகிற ஒரே விஷயம் கல்வியும் இலக்கியமும் தான். உங்கள் குழந்தைகளை, என் அருமை பெற்றோர்களை, அதுதான் முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு வெறும் பள்ளி புத்தகங்களை மட்டும் அல்ல, நல்ல இலக்கிய புத்தகங்களை நீங்கள் வாசிக்க கொடுங்கள். அதுதான் முக்கியம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். இன்னொன்றை நீங்கள் முக்கியமாக மனதிலே எழுதி கொள்ள வேண்டும். அதாவது அணைக்கட்டிலே இருக்கிற மீன்கள் இருக்கிறதல்லவா, அந்த மீன்கள் நினைக்குமா இந்த அணைக்கட்டு தனக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று. அதே மாதிரி அது எப்படி தவறான எண்ணமோ, நீங்கள் எல்லோரும் என் பேச்சை கேட்கத்தான் கூடியிருக்கிறீர்கள் என்று நான் நினைத்தால் அது தவறான. எனக்கு தெரியும் உங்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் எப்படி ஆரம்பிக்கும், இவனை எங்கேருந்தையா பிடிச்சி கொண்டு வந்தாங்க என்று உங்கள் மனதிற்குள். ஏன்னா உங்களைப் போலவே நானும் பெற்றோராக என்னுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை ஆவலோடு காத்து கொண்டு இருந்தவன் தானே. அதனால் எனக்கு தெரியும், பயப்பட வேண்டாம். ஒரு 15 நிமிடத்தில் என்னை அழைத்து வந்திருக்கிறார் அல்லவா, அதற்காவது ஒரு 15 நிமிடத்தினுடைய பேச்சை நான் முடித்து விடுவேன். முதலில் அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் என்னுடைய உரையை கேட்க வேண்டும். அதாவது அதுதான் நீங்கள் ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000த்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். ஆனால் அவர் எதையும் முதலாக கண்டுபிடிக்கவில்லை. அதனால் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். கண்டுபிடித்ததை விருத்தி செய்வார். டங்ஸ்டன் இலையை பயன்படுத்தி மின்சார பல்பை தயார் செய்யலாம் என்று கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அதற்கு முன்பே 4 பேர்கள் மின்சார பல்பை கண்டுபிடித்திருந்தார்கள். ஆனால் டங்ஸ்டன் இலையை பயன்படுத்தி எரிய வைக்கலாம் என்று கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பல்பு கண்டுபிடிக்கப்பட்ட அன்று நியூயார்க் நகரத்தில் ஒரு பெரிய விழா, ஒரு மறுநாள் ஒரு பெரிய விழா. அந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்கிறார், அதுக்காக மறுநாள் விழா. அவருடைய ஆய்வகத்தில் முதல் நாள் அந்த சோதனை சாவடியில் அந்த பல்பை பார்ப்பதற்கு பல பேர் நகரத்து பிரமுகர்கள் வந்தார்களாம். நான் சொல்கிற செய்தி கற்பனை அல்ல. வாழ்வியல் சிந்தனைகள் என்ற புத்தகத்தில் திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆய்வகத்திற்கு நகரத்துடைய பிரமுகர்கள் எல்லாம் பார்க்க வருகிறார்கள். இந்த பல்பை புதுசாக ஒரு பல்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களாமே, அந்த பல்பை பார்க்கணும்னு. அந்த பல்பை அலமாரியில் கொண்டு வைக்கவும் மீண்டும் எடுத்து வரவும் அங்கே ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன்கிட்ட சொல்வார், தம்பி அம்பேர் விக்டர், தம்பி விக்டர் அந்த பல்பை எடுத்துட்டு வாம்பாரு. அவன் போய் அந்த பல்பை எடுத்துட்டு வருவான். வந்தவர் அந்த பல்பை பார்ப்பார். ஓ, இதுதான் டங்ஸ்டன் இலையை பயன்படுத்துகிற பல்பா என்று பார்த்து கொடுத்து விட்டு போய்விடுவார். இப்படி போய் நடந்து கொண்டே இருந்தது. நீண்ட நேரம் ஆகிவிட்டது. எப்படி நீங்கள் கலை நிகழ்ச்சிக்கு ஆவலாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு அந்த சோதனை சாவடியில் இருந்து அலுவலர்கள்லாம் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கடைசியில் ஒருத்தர் வந்துட்டார் பல்பை பார்க்கணும்னு. விக்டர் பல்பை எடுத்துட்டு வானாரு. அவன் போய் எடுத்துட்டு வந்தான். இவர் பார்த்துட்டு அவன் பையன் கையில் கொடுத்து, தம்பி கொண்டு போய் பல்பை கொண்டு போய் அலமாரியில் வையினாரு. அவனுக்கு வீட்டுக்கு போகிற அவசரம், வேகமாக ஓடினான். கீழே விழுந்து பல்பை கீழே போட்டு உடைச்சிட்டான். செஞ்சிருந்தது ஒரு பல்பு. அவனை எல்லாரும் அடிக்க பாஞ்சிருக்காங்க. அடிக்கிறதுக்கு முன்னாலே ஓன்னு அழுதுட்டான். அவனுக்கு தெரியும் அடிக்கிறதுக்கு முன்னாலே அழுதுட்டா அடிக்க மாட்டாங்கன்னு. அப்படியே உட்கார்ந்துருக்கான். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லோரையும் நிறுத்திவிட்டு, இன்று மறுபடியும் நாம் ஒரு பல்பு தயார் செய்யலாம் என்று சொல்லி மறுபடியும் ஒரு பல்ப் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குள் அந்த இளைஞன் அழுது தூங்கிட்டான். அந்த விக்டர் அழுது தூங்கிட்டான். அந்த பல்பு செய்து முடித்ததும் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கையில் வைத்துக்கொண்டு, எங்கே தம்பி விக்டர், அவனை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் எதுக்கிட அவனை கூப்பிடுறாருன்னு இருக்காங்க. அவனை அழையுங்கள் என்று அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். அவனை தட்டி எழுப்பி வா அவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் அழுத முகத்தோடு இருந்தானல்லா, தூங்கி இருக்கிறான். நிற்கிறான். அவன் கையில் பல்பை கொடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன், தம்பி இதை கொண்டு போய் அலமாரியில் வைத்து விட்டு வா என்று சொல்கிறார். எல்லோரும் தாமஸ் ஆல்வா எடிசனையே பார்க்கிறார்கள். அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், என்ன பார்க்கிறீர்கள்? ஒரு பல்பு உடைந்தால் நம்மால் மீண்டும் சரி செய்ய முடியும். ஆனால் ஒரு இளைஞனின் மனம் உடைந்தால் ஒருபோதும் நம்மால் சரி செய்ய முடியாது என்று தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம். ஆக வருங்கால இளைஞர்கள், அவருடைய மனம், உங்கள் குழந்தைகளுடைய மனம் ஒடியாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பெற்றோருடைய கடமை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையைத்தான் பேசுகிறார்கள். அதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். ஏனென்றால் நான் இங்கே இருக்கிற பெரும்பாலும் பெண்கள் நிறைந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை உங்களை விடவும் பெண்கள் தான் பொறுப்பாக வளர்ப்பார்கள். அதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால்
பெண்கள் ஆண்கள் சுயநலவாதிகள். அது நான் சொல்லவில்லை, கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுவான், உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல், உலகத்தின் மிகச்சிறந்த காதல் பாடல் என்று சொல்வார்கள். நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும், பாலும் பழம் என்று நினைக்கிறேன், அந்த படத்தில் வரும். அதில் பாருங்க, அந்த பிள்ளை பாடுங்க, மனைவி பாடுவா, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். எழுதுவது கண்ணதாசன். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். ஓ முகத்தை பார்த்தே நான் பசியாரணும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் உடலாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். நம்மால் ரெண்டு வரி தாங்க படிப்பான். அந்த ரெண்டு வரி தான் அந்த பாட்டில். அது பாருங்க, நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ வேற எதுவும் புதுசாக பார்க்கக்கூடாது, நான் என்ன பார்க்குறேனோ அதைத்தான் நீ பார்க்கணும். அடுத்த வரி அதை விட குடும்பங்க, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் அங்கே தெரியணும். இது கண்ணதாசனுடைய மிகச்சிறந்த காதல் பாடல். ஒரு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்று அந்த பாடலிலே கண்ணதாசன் சொல்லுவான். அதான் முக்கியம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது, பெற்றோருடைய கைகளில் தான் இருக்கிறது, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று உங்களுடைய, அது பெண்கள் தான் அந்த பொறுப்பை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.